வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். உரிய தீர்வு இல்லையேல் போராட்டம் வலுக்கும், எச்சரிக்கும் மருத்துவ அதிகாரிகள். மக்கள் அவலம். புலிகளின் போராட்ட வரலாற்றில் அழியாதவடு யாழ் முஸ்லிம்களின் வெளியேற்றம் குறித்து ஹக்கீம் உருக்கம். மார்ச்சில் ரணிலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்திற்கு சட்டமா அதிபர் அறிவிப்பு. நாமல் சித்தராமையா சந்திப்பு. நாமலின் அடுத்த கட்ட நகர்வு வெளியாகும் பின்னணி. நடுவானில் கலன்று விழுந்த விமான சக்கரம். பிரிட்டிஷ் ஏர்வேஸில் திக் நிமிடங்கள். தலைமறைவான சமன் ஏக்கநாயக்க நீதிமன்றத்தில் ஆஜர். 11ஆம் திகதி வரை விளக்கமறியல். பெண்ணின் உயிரை பறித்த காதலன் இலங்கையை உலுக்கிய சோகம். போலி நகைகளை வைத்து 163 மில்லியன் மோசடி. அரச வங்கி முகாமையாளரின் முகத்திரை கிழிப்பு. அரசு மருத்துவர்களின் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகள் எட்டப்படாவிட்டால் அடுத்த 48 மணித்தியாலங்களின் பின்னர் தொழிற்சங்க போராட்டங்கள் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என அரசு மருத்துவ அதிகாரிகளின் சங்கம் எச்சரித்துள்ளது. சங்கத்தின் மத்திய செயற்குழு நேற்று கூடி தற்போதைய நிலைமைகள் குறித்து ஆராய்ந்துள்ளது. இதன்போது எதிர்கால நடவடிக்கைகள் குறித்த தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரம் சங்கத்தின் நிறைவேற்று சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் மருத்துவமனைகளின் கையிருப்பில் இல்லாத மருந்துகள் வெளிநாடுகளில் இருந்து கொள்வனவு செய்வதற்கு அல்லது தனியார் மருந்தகங்களில் வாங்குவதற்கு பரிந்துரைக்கும் மருந்து சீட்டுகளை எழுதும் நடைமுறை தொடர்ந்து நிறுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் குழுக்களினால் ஏற்பாடு செய்யப்படும் எந்த ஒரு சுகாதார முகாம்களிலும் மருத்துவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்ற தீர்மானமும் நேற்று எடுக்கப்பட்டுள்ளது. வடக்கில் இருந்து முஸ்லிம்களை வெளியேற்றியது விடுதலை புலிகளின் போராட்ட வரலாற்றில் மிகப்பெரிய வடு என முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ரஹீம் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் அடிப்படை அபிலாஷைகளுக்கு முஸ்லிம்கள் முரணாக இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். அண்மையில் நடைபெற்ற யாழ் முஸ்லிம்கள் பற்றிய நூல் வெளியீட்டில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஹக்கீம் கருத்து தெரிவிக்கையில், ஈழத்தமிழர்கள் தங்களுடைய தலைநகராக என்று யோசித்துக் கொண்டாடுகின்ற யாழ் நகரில் முஸ்லிம்களும் வாழ்ந்தார்கள் என்று ஒரு கடந்த கால நிகழ்வாக அதை சொல்லுகின்ற ஒரு துர்ப்பாக்கியமாக நிகழ்ந்துள்ளது என்பது எங்கள் எல்லோருக்கும் மிகுந்த வருத்தத்தை தருகின்ற விடயம். இன்றும் வாழ்கிறார்கள் என்பதும் அன்றிலிருந்த ஒஸ்மானிய கல்லூரியின் இன்றைய நிலையை பார்த்தால் அதைவிடவும் கூட வருத்தப்படுகிற ஒரு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த சூழலில் கடந்த கால விடயங்களை பற்றி பேசுவது மனதிற்கு ஒரு சுமையான விடயம். 1990ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் திகதி வடபுலத்திலிருந்து முஸ்லிம்களை விரட்டுவதாக எடுக்கப்பட்ட தீர்மானம் குறித்து புலிகளின் தலைவரிடம் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்த சூழலில் அன்றைய செய்தியாளர் மாநாட்டில் ஒரு பிரபலமான கேள்வி எழுப்பினர். அந்த கேள்வி எழுப்பப்பட்ட போது புலிகளின் தலைவர் அங்குமிங்குமாக பார்த்துவிட்டு அவருடைய மதியுரைஞர் அன்டன் பாலசிங்கத்திடம் கூட எதையும் பேசவில்லை. எடுத்தெடுப்பில் சொன்ன விடயம் அது ஒரு துன்பியல் சம்பவம். அதை பற்றி நாங்கள் இதற்கு மேல் எதுவும் சொல்லவில்லை என்பதையும் இன்று வரலாற்றில் பதிவாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விசாரணைகள் ஒரு மாதத்துக்குள் முடிக்கப்பட்டு மார்ச் மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று சட்டமா அதிபர் நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெத்திரிகுமார் முன்னிலையில் இன்று தொடர்புகளை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக மன்றாடியார் நாயகம் திலைபீரிஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். கடந்த 2023ஆம் ஆண்டு பிரித்தானியாவில் இடம்பெற்ற தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக சுமார்
166 லட்சம் ரூபாவிற்கு அதிக அரசு நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியதாக ரணில் விக்ரமசிங்க மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட அவருக்கு பின்னர் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. குறித்த வெளிநாட்டு பயணம் உத்தியோகபூர்வமற்றது எனவும் அதற்காக அரசு சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தவறு இழைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இந்தியாவின் கர்நாடகா மாநில முதலமைச்சர் சித்தராமையாவை பெங்களூரில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள நாமல் ராஜபக்ச இந்தியாவின் மிக மூத்த மற்றும் மதிப்புக்குரிய தலைவர்களின் ஒருவருடன் உரையாடுவதை கௌரவமாக கருதுவதாக குறிப்பிட்டார். குறித்த சந்திப்பின் போது இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்துவது குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் கர்நாடகாவில் அபிவிருத்தி மற்றும் அங்கு நடைமுறைப்படுத்தப்படும் சமூக நலத்திட்டங்கள் குறித்து கேட்டறிந்துள்ளார். மேலும் இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப மையமாக விளங்கும் கர்நாடகாவின் அனுபவங்கள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வானூர்தி ஒன்று லாஸ் வெகாஸில் இருந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் அதன் சக்கரம் ஒன்று கழன்று விழுந்து அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் காணொலியில் பதிவாகியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை இரவு 9:10 மணிக்களவில் லாஸ் வெகாஸின் ஹாரி ரிச் சர்வதேச வானூர்தி நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர்பஸ் A350-1000 ரக விமானத்திலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விமானம் ஏறிக்கொண்டிருந்த போது அதன் தரையிறங்கு தொகுதியில் இருந்து ஒரு சக்கரம் தனியாக கழன்று கீழே விழுவது காணொலிகளில் தெளிவாக தெரிகின்றது. சக்கரம் கழன்று விழுந்த போதிலும் வானூர்தி அட்லாண்டிக் கடலை கடந்து திட்டமிட்ட நேரத்திற்கு 27 நிமிடங்கள் முன்னதாகவே லண்டனின் பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளது. ஓடுபாதையில் விழுந்த சக்கரம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் வானூர்தி நிலையத்திற்கோ அல்லது பயணிகளுக்கோ எவ்வித காயங்களோ சேதங்களோ ஏற்படவில்லை என வானூர்தி நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சக்கரம் கழன்று விழுந்ததற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. பாதுகாப்பு எமது முதன்மை நோக்கம் என தெரிவித்துள்ள பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் இது தொடர்பான விசாரணைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக கூறியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று புதன்கிழமை ஆஜராகியுள்ளார். விசாரணை ஒன்று தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் சமன் ஏக்கநாயக்கவை கைது செய்வதற்காக சென்று அவரது வீட்டிற்கு சென்றிருந்த போது சமன் ஏக்கநாயக்க வீட்டில் இருந்து தலைமறைவாகி இருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று புதன்கிழமை உத்தரவிட்டது. சமன் ஏக்கநாயக்க இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியதை அடுத்து அவரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இளம்பெண் ஒருவரை மனிதாபிமானமற்ற முறையில் தாக்கி கொலை செய்ததாக கூறப்படும் ஒருவரை கைது செய்வதற்காக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அங்குலானி காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் கெஷலா காவிந்த சில்வா என்ற யுவதியை கொலை செய்யப்பட்டுள்ளார். தலைமறைவாகியுள்ள சந்தேக நபர் திருமணமானவர் என்பதும் தனது மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருபவர் என்பதும் காவல்துறையின் முதல்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. உயிரிழந்த யுவதியை கடந்த 8 மாதங்களாக அவர் காதலித்து வந்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. சந்தேக நபர் போதைப்பொருள் பாவனைக்கு தீவிரமாக அடிமையானவர் என்றும் அந்த யுவதியை அவர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக யுவதியின் பெற்றோர் அவரை மீட்டு மீண்டும் வீட்டுக்கு சேர்த்துக் கொள்ள மறுத்திருந்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. சந்தேக நபரின் சகோதரி ஒருவர் அங்குலானி சயூர அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருவதுடன் அவரது தாயாரும் அதே பகுதியில் அருகில் வசித்து வருகின்றார். சந்தேக நபர் அந்த யுவதிக்காக உணவை தனது தாயார் அல்லது சகோதரியின் வீட்டிலிருந்தே பெற்றுக்கொண்டு வந்துள்ளமை காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடந்த 26ஆம் தேதி மாலை இவர்கள் இருவரும் சயூர அடுக்குமாடி குடியிருப்பின் ஜி பிரிவில் தங்கியிருந்தனர். இதன்போது அதன் 8வது மாடியில் உள்ள தளம் ஒன்றில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தர்க்கத்தை தொடர்ந்து சந்தேக நபர் அந்த யுவதியை மிக கொடூரமான முறையில் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். மறுநாள் மதியம் குறித்த தளத்தில் யுவதி ஒருவர் வீழ்ந்து கிடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில்
நிலையில் காவல்துறை அதிகாரிகள் அங்கு சென்றுள்ளார்கள். இதன்போது அந்த யுவதி உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து விசாரணைகள் முன்னெடுக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஹட்டன் நகரில் வீதியொன்றில் நகர சபையின் அனுமதி கிடைப்பதற்கு முன்னரே சட்டவிரோதமாக மீன் மற்றும் கோழி இறைச்சி கடை திறக்கப்பட்டதால் நேற்று அப்பகுதியில் பெரும் பதற்றமான சூழல் நிலவியது. குறிப்பிட்ட வர்த்தகர் ஒருவர் சில்லறை விற்பனை நிலையம் ஒன்றினை நடத்துவதற்காக நகர சபையிடம் அனுமதி கோரியிருந்தார். ஆனால் அந்த அனுமதி கிடைப்பதற்கு முன்னரே இன்று காலை அவர் தனது கடையில் மீன் மற்றும் கோழி இறைச்சி விற்பனையை தொடங்கினார். இதனை அறிந்த நகரின் ஏனைய மீன் வியாபாரிகள் அங்கு ஒன்று திரண்டு எதிர்ப்பில் ஈடுபட்டனர். நகர சபையின் முறையான அனுமதியின்றி நகரின் மையப்பகுதியில் மற்றும் ஒரு மீன் கடையை திறக்க விடமாட்டோம் என ஏனைய வியாபாரிகள் தெரிவித்தனர். மேலும் நகரின் மத்தியில் மீன்கடை அமைப்பதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் என அருகே உள்ள கடை உரிமையாளருக்கு விசனம் தெரிவித்தனர். 2026ஆம் ஆண்டுக்கான நகர சபைக்கு சொந்தமான கட்டிடத்தில் மீன்கடை நடத்துவதற்கான கேள்வி மனு கோரப்பட்டிருந்தது. இதனை அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு வியாபாரி 12 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருந்தார். இவ்வாறான சூழலில் சட்டவிரோதமாக மற்றும் ஒரு கடை திறக்கப்பட்டதே இந்த எதிர்ப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. திருகோணமலை கடற்கரையோர பாதுகாப்பு வலயத்தின் சட்டவிரோதமான முறையில் பொத்து சிலை ஒன்றை ஸ்தாபித்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட பலாங்குடே கசபத தேரர் உட்பட 4 பிக்குகள் உட்பட 10 சந்தேக நபர்களின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. நேற்று குறித்த வழக்கு திருகோணமலை நீதிவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சந்தேக நபர்களை எதிர்வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டார். திருகோணமலை நகர கடற்கரையோர பகுதியில் அனுமதியின்றி கூடாரம் ஒன்றை அமைத்து புத்த சிலையை ஸ்தாபித்ததாக கரையோர பாதுகாப்பு மற்றும் மூலவள முகாமைத்துவ திணைக்களம் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 14ஆம் தேதி இந்த வழக்கு முதலில் விசாரணைக்கு வந்தபோது 11 சந்தேக நபர்களில் 9 பேர் முன்னிலையாகினர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். கரையோர பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை திரும்ப பெறுவதற்கு சட்டமா அதிபர் மற்றும் திருகோணமலை துறைமுக காவல்துறையினர் இணக்கம் தெரிவிக்காததால் இவர்களுக்கான விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டு வருகின்றது. கொழும்பில் அரசு வங்கி ஒன்றில் போலி நகைகளை அடகு வைத்து 163 மில்லியன் ரூபாய்க்கு அதிகமான பணத்தை மோசடி செய்த குறித்த வங்கியின் முகாமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான இந்திக நிஷாந்த் என்ற முகாமையாளரை அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 26 முறை திட்டமிட்டு இத்தகைய மோசடியில் அவர் ஈடுபட்டதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கண்டுபிடித்துள்ளது. அதற்கமைய பொதுச் சொத்து சட்டத்தின் கீழ் இந்த குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.